அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழக அரசாங்கம் அ 3ஆம் பாலினத்தவர் அதாவது திருநங்கைகள் நலன் குறித்து என்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தி குறிப்பா வெளியிட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலவற்ற இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? தமிழக அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் திருநங்கைகள் நலனுக்காக என்னலாம் பண்றாங்கன்னு நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? வெல்ஃபேர் போர்டு. எப்பன்னா 2008ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டுல தான் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் என்ன மாதிரியான சேவைகள வழங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு அடையாள அட்டை வழங்குவாங்க. ஐடென்டி கார்ட் ஓகேங்களா? ஸோ, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட மேண்டேட் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு டிசேபிள்டு பெர்சனா இருக்காங்க அப்படின்னாலோ, அதுக்குன்னு தனித்தனியா ஐடென்டி கார்ட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த ஐடி கார்டு இருந்தா தான் மத்த சேவைகள அவங்கனால பெற முடியும். ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், மாநில அரசாங்கம் வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள், மானியங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். அத வழங்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு தான் இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடையாள அட்டை குடுக்குறாங்க. அடுத்தது குடும்ப அட்டை அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அதாவது ரேஷன் கார்டு. குடும்ப அட்டை மூலியமா அவங்களுக்கு வந்து இவ்வளவு பொருட்கள் வாங்கிக்கலாம். மாதந்தோறும் அவங்களோட உணவு பாதுகாப்புக்காக இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது வழங்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு மனை பட்டா அப்படிங்கிறது வழங்குறாங்க. சரிங்களா? வீட்டு மனை பட்டா, ஹவுஸ் பட்டா அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இது வந்து அவங்களோட ஹேபிடேஷனல் செக்யூரிட்டிய வந்து பேசுது. ஓகேங்களா? ஹேபிடேஷனல் செக்யூரிட்டி. அதாவது எங்க அவங்களோட வாழ்விடம் சார்ந்த ஒரு விஷயத்த பத்தி. ஓகேங்களா? ஹேபிடேஷனல் செக்யூரிட்டி வந்து இதன் மூலியமா நம்ம என்ஷூர் பண்றோம். ஆ திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா இலவசமாகவே தமிழக அரசாங்கம் வீடு கட்டி குடுக்குறாங்க. சரிங்களா? நெறைய பகுதிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, த அ முன் அ திருநங்கைகள வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ப ஆர்கனைஸ் பண்ணி, அவங்களுக்கு ட்ரெய்னிங்க வந்து குடுக்குறாங்க. சரியா? அடுத்தது சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னா, இப்ப செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னா, அதற்கு உண்டான மானியம் அப்படிங்கிறதும் தமிழக அரசாங்கத்தால வழங்கப்படுது. எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,000 இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா, அதுக்கு அரசாங்கம் எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம 40 வயசுக்கு மேல அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க இல்லையா? 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய திருநங்கைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாதந்தோறும் முன்னாடி ரூ. 1000 வழங்கிட்டு இருந்தாங்க தமிழக அரசாங்கம். ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அத இன்கிரீஸ் பண்ணி ரூ. 1,500 உயர்த்தி குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இந்த 40 அப்படிங்கிற இந்த ஏஜ் கேட்டகரி வந்து கொஸ்டினா வந்திருந்துச்சு. ஓகே என்ன ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது. சரியா? அப்ப ரூ. 1,500 வந்து தமிழக அரசாங்கம் குடுக்குறாங்க. 40 வயசு அ மேல இருக்கு. 40க்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல 2025, 26 பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்து தரப்போறாங்க. அதே மாரி முன்மாதிரியான திருநங்கைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த முன்மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் காசோலையாக ஒரு ரூ. 1,00,000 வந்து குடுக்குறாங்க. அதே மாரி டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட். எப்ப குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் டே ஏப்ரல் 15 அப்பதான் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, சந்தியா தேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, பொன்னி மற்றும் ரேவதி அவர்களுக்கு பொன்னி வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருந்து, ரேவதி அப்படிங்கிறவங்க நமக்கு நாமக்கல்ல இருந்து வந்தவங்க. சரிங்களா? இவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாரி முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் ஒரு சின்ன செய்தி தான். என்ன அப்படின்னா, கேரளாவோட கடற்கரையில பார்த்தீங்கன்னா, ஒரு லைபீரியா நாட்ட சேர்ந்த லைபீரியா. ஓகேங்களா? லைபீரியா நாட்ட சேர்ந்த எம்எஸ்சி எல்சா 3 அப்படிங்கிற இந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆ இதனால இதுலருந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது அதிக அளவுல ஏற்பட்டுட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு செய்தி தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன மெஷர்ஸ்லாம் எடுக்க போறாங்க. மக்கள் யாருமே வந்து இந்த கப்பலோட உதிரி பாகங்கள் வந்துச்சுன்னா, அத எடுக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு அட்வைசரிய வந்து குடுத்துருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல முக்கியமா இருந்தது நம்ம தமிழக அரசாங்கத்தோட அந்த செய்தி தான். சரியா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.